ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற சாப்டர்னுடைய ஃபஸ்ட் செட் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். லெட் அஸ் see என்ன ஃபர்ஸ்ட் கொஷின். த ஃபுட் மெட்டீரியல் இன் த இன்டெஸ்டைன் ஆர் அப்சார்ப்டு த்ரூ. ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து டைஜஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ மாலிகுல்ஸை சிம்பிள் மாலிகுல்ஸாக பிரேக் டவுன் பண்ணுறது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, யூ மே நோ அபவுட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆல்சோ கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். இந்த மூணு திங்குமே காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மாலிகுல் விச் இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் அமினோ ஆசிட்ஸ். அது என்ன ஆகிடும்னா பிரேக் டவுன் இன்ட்டு சிம்பிள் அமினோ ஆசிட்ஸ். சின்ன அமினோ ஆசிட்ஸாக மாறிடும், உடஞ்சிரும். அதுக்கு அடுத்தது கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட் டைசாக்கரைட்லாம் பிரேக் டவுன் ஆகி சிம்பிள் மோனோசாக்கரைட் குளுக்கோஸாக மாறிடும், இல்லை ஃப்ரக்டோஸாக. அதே மாதிரி லிப்பிட்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் என்னவா உடஞ்சிரும்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ளஸ் கிளிசராலாக இந்த ஃபேட்ஸ்லாம் உடஞ்சிரும். அப்போ சிம்பிள் மாலிகுல் ஆகி இந்த சிம்பிள் மாலிகுல் டைஜஷன் மூலமாக பிரேக் டவுன் ஆன பிறகு இதை நம்ம உடம்பை அப்சார்ப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு உடம்பு வந்து உடம்புல வந்து சத்து சேரும், சாப்பிட்ட சாப்பாடுனுடைய சத்து. அதை யார் கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்டு வில்லை. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைனில் அதிகமாக நடக்கும். இந்த வில்லையினுடைய ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் அப்சார்ப்ஷனும் அதிகமாக நடக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனில். இப்போ நம்ம அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு கேஸ்ட்ரோ ட்ராக்டில் கிராஸ் செக்ஷன் எடுத்த ஒரு இது. ஆக்சுவலாக நான் இப்படி ஒரு டியூப் இருக்குன்னா அந்த டியூப்பை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறோம், அதில் என்னென்ன லேயர்ஸ்னு. அப்போ வி கேன் சி செவரல் லேயர்ஸ். இந்த அவுட்டர் லேயர் வந்து ஜெரோசான்னு பேர், அதுக்கு உள்ளே இருக்கிறது மஸ்குலாரிஸ் லேயர்னு பேர். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த லேயர் பேர் வந்து சப்மியூக்கோசா. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாரி இருக்கா, நடுவில் வந்து ஒரு ஹோல் லூமன் மாரி இருக்கும். ஓகே, அதுதான் ஃபுட் பாத்து. அண்ட் ஆல்சோ ஹியர் யூ கேன் சி தீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். வித்தியாசமாக இருக்கா, அந்த மாதிரி ஏறி இறங்கி. இதுதான் யாருன்னா வில்லை. இப்படி தான் இருக்கும். இதை நம்ம தனியாக பார்க்க போகிறோம். ஹியர் திஸ் இஸ் த வில்லை ஸ்ட்ரக்சர். அந்த ஒரு இது இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லையா, இதை மட்டும் எக்ஸாம்பைன் பண்ணி பெருசாக பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இதில் என்ன சார் அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல, ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால், அமினோ ஆசிட், குளுக்கோஸ் மோனோசாக்கரைட், கைலோமைக்ரான். இதெல்லாம் வந்து கைலோமைக்ரான்ங்கிறது லிப்பிட்ஸால் ஆனது. ஃபேட்ஸ் உடச்சி ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால் ஆகுதுல, அந்த டயத்தில் அந்த இதுதான் கைலோமைக்ரான். சிம்பிள் திங், மைசலஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, இதெல்லாம் அப்சர்வ் ஆகுறது எங்கன்னா இந்த வில்லையில் தான். இந்த வில்லையை சுற்றி பார்த்தீங்கன்னா யூ கேன் சி நியூமரஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். சின்னதாக பார்க்குறீங்க இல்லையா, இந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாமே மைக்ரோ வில்லைன்னு பேர். இது எதுக்காக அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியாவை பெருசாக்கி அதன் மூலமாக அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இட் வில் ப்ரொவைட் இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ். இன்னும் அப்சார்ப்ஷனை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மைக்ரோ வில்லை நிறையா இருக்குது. இதில் என்ன சார் இருக்குன்னா, நடுவில் ஒரு லாக்டியல் டக்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ அதை சுற்றி நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் இருக்கும். ஸோ பிளட் கேபிலரிஸ், பிளட் வெசல்ஸ். அப்போ பிளட் வெசல்ஸ் மூலமாக நம்ம பார்க்கக்கூடிய அமினோ ஆசிட், மோனோசாக்கரைட் இதெல்லாம் வந்து பிளட் வெசல்ஸ் மூலமாக அப்சர்வ் ஆகிடும். அதே இந்த லிப்பிட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா கைலோமைக்ரானா, இந்த லாக்டியல் டக்ட் தான் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் திஸ் கைலோமைக்ரான், தட் இஸ் ஃபேட் பாடிஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ப்ரோட்டீனாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், அல்லது நம்ம பார்க்கக்கூடிய லிப்பிட்ஸாக இருக்கட்டும், இந்த வில்லை மூலமாக தான் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின். வென் யூ ஈட் அன் ஆப்பிள் யுவர் பாடி பிரேக்ஸ் டவுன் த டிஷ்யூ ஆஃப் ஆப்பிள் அண்ட் அப்சர்வ் த நியூட்ரியன்ஸ். எஸ், ரைட். ஓகே, வாட் இஸ் த கரெக்ட் பாத் தட் அன் ஆப்பிள் வுட் டேக் த்ரூ யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம்? ஆப்பிளாக இருக்கட்டும், என்ன ஃபுட்டாக இருக்கட்டும் சரி, என்ன பார்ட்ஸ் வழியாக உள்ளர போகும், அந்த ஃபுட் பார்ட்டிக்கிள் உடம்புக்குள்ளே போகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வரிசையாக சொல்லணும். நம்ம லிஸ்ட்டு பார்ப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டொமக்கு, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வாய் தான் ஆரம்பிக்குது. பட் தே ஆர் டெல்லிங் ஸ்டொமக், திஸ் இஸ் ராங் ஒன். அடுத்தது போயிடுவோம். ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபஸ்ட்டு, நோ, இட் இஸ் ஆல்சோ ராங் ஒன். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் தான் மவுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் த கரெக்ட் ஒன். மவுத்துலேருந்து த்ரூ மவுத்து ஓரல் கேவிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸுக்கு போகும். ஆக்சுவலாக ஃபேரிங்ஸில் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இசோஃபேகஸ், தட் இஸ் ஃபுட் பைப். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விண்டு பைப், மூச்சுக்குழல், ட்ரெக்கியே.
அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபுட்டு பாஸ் ஆகிறது ஒன்லி ஃபுட்டு பைப் மூலமாக இசோஃபேகஸ் மூலமாக தான் போய் எங்கே போகும்னா ஸ்டொமக்கு போகும். ஸ்டொமக்குக்கு அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன், தட் இஸ் டியோடினம், ஜெஜுனம், இல்லியம்னு சொல்லுவோம். அந்த 3 பார்ட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைன், அதில் என்னென்னா சீக்கம், கோலன், ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு கோலன்னு காமிச்சிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனே பார்த்துருவோமே. ஹியர் யூ கேன் see தி ஸ்ட்ரக்சர். ஸோ salivary glands which is present in the mouth. இப்போ மவுத்துக்குள்ளே ஃபுட் வந்தோடனே இங்கேருந்து இசோஃபேகஸ் இந்த இது வழியாக பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வழியாக இறங்கி சக்ஸசிவ் வே ஆஃப் கன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அது மூலமாக இறங்கி எங்கே வந்துடுதுன்னா ஹியர் யூ கேன் see this stomach. திஸ் இஸ் த லிவர். ஹியர் யூ கேன் see the stomach. ஆப்ளிக்காக அப்படி ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும் பாருங்கள். எஸ், இந்த ஸ்டொமக்லேருந்து அதுக்கப்புறம் எங்கே போகும்னா ஹியர் யூ கேன் see that டியோடினம். இந்த இடத்துல டியோடினம் மூலமாக இந்த உள்ளர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போய் ரீச் ஆகிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியர் இந்த இடத்துக்கிட்ட. இது யார் அப்படின்னா பெரிய இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் யாரெல்லாம் காம்பனண்ட் இந்த நல்லா டார்க் ரெட்டாக போட்டுருக்காங்களோ அதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைன். யாரெல்லாம் காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கம், இந்த இடத்துக்கிட்ட ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் மீட் பண்ணக்கூடிய இடம். அடுத்தது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது கோலன். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன்னு பேர். அண்ட் தென் ரெக்டம். இது 3 எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில். ஸோ சீக்கம், கோலன், ரெக்டம் லார்ஜ் இன்டெஸ்டைனில். ஸ்மால் இன்டெஸ்டைனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுல ஸ்டொமக்லேருந்து ஃபஸ்ட்டு ஜாயினிங், அது வந்து யூ ஷேப்டு டியோடினம்னு சொல்லுவோம் அங்கே. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் ஜெஜுனம் அப்படின்னு பேர், ஹைலி காயில்டு ஜெஜுனம். அண்டு இல்லியம் தான் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனோட கனெக்ட் ஆகிற போர்ஷன், ஸ்மால் இன்டெஸ்டைனோட பார்ட். ஸோ அப்போ எதில் போகுது, மவுத்து, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், டியோடினம், ஜெஜுனம், இல்லியம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போய்டும், சீக்கம், கோலன், ரெக்டம். அது வந்து வரிசை பிரகாரம் இருக்கிறது வந்து இதுதான் கரெக்டாக போகிறதுக்கான வரிசை பிரகாரம். இது ஆப்பிள் இல்லை, ஆரஞ்சுன்னு கூட கேட்கலாம், அதுக்கு சேம் ஆர்டர் தான் எந்த ஃபுட்டாக இருந்தாலும். விச் ஃபின்டர் காட்ஸ் த ஓப்பனிங் பிட்வீன் இசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக். திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஃபின்டர் மசில்ஸ்னு ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இப்போ கேட்டு மாரி திறந்து விட்றது, க்ளோஸ் பண்ணுறது, வேணுங்கிறப்ப வேலை இருக்கிறப்ப திறந்து விட்றது உள்ளார போகணுன்னா. அப்படி வேலை இல்லை, உள்ளாரேருந்து யாரும் வெளியில் வர வேண்டியதில்லை அப்படிங்கும் போது க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதா? அப்போ அனாவசியமாக யாரும் போனாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை. இப்போ இந்த கொரோனா பிரச்சனை மாதிரி. ஸோ வி மஸ்ட் பி அவேர் அபவுட் தட். இப்போ இந்த கேட்டு கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ஃபின்டராக இருக்கட்டும், பைலோரிக் ஃபின்டராக இருக்கட்டும், ஃபின்டர் ஆஃப் ஓடிஐயாக இருக்கட்டும், இந்த பாய்டெல்லாம் இதாக கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம்லாம் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் வரும். இப்போ நான் உங்களுக்கு அந்த ட்ராக்ட் எங்கே இருக்குது ஃபின்டர்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹியர் யூ கேன் see இசோஃபேகஸ்லேருந்து பாருங்க, இசோஃபேகஸ் இதுதான். ஓகே, இசோஃபேகஸ் இது ஸ்டொமக்கு. இசோஃபேகஸ்க்குள்ளே இங்கே வர்றதுக்கு வந்து ஹியர் தர் இஸ் எ ஃபின்டர் மசில், லோயர் இசோஃபேகல் ஸ்பின்டர்னு போட்டிருக்காங்களா. இந்த இசோஃபேகல் ஸ்பின்டர் இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா இசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு ஃபுட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணும். அதே மாதிரி இங்கே ஸ்டொமக்லேருந்து அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும்னு நான் சொன்னேன் ஃபுட்டு. அதுக்கு போகிறத அலோவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபின்டர் மசில்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், ஹியர் யூ கேன் see பைலோரிக் ஃபின்டர். ஸோ உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு ஸ்டொமக்குள்ளே இசோஃபேகல் ஸ்பின்டர், அதே ஸ்டொமக்லேருந்து வெளியில் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகணுன்னா பைலோரிக் ஸ்பின்டர். இந்த 2 ஃபின்டரும் பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்தெல்லாம் தாண்டி ஸ்பின்டர் ஆஃப் ஓடிஐ அப்படிங்கிறது ஹெப்பாட்டோ பான்கிரியாட்டிக் டக்ட். அந்த ஹெப்பாட்டோ பான்கிரியாட்டிக் டக்டை ரெகுலேட் பண்ணுறது தான் ஸ்பின்டர் ஆஃப் ஓடி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம காமிக்கிறேன், நான் அடுத்தடுத்த கொஷினில் உங்களுக்கு டயக்ராமேட்டிக் வரும்போது காமிக்கிறேன். இப்போ இந்த கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ஃபின்டரில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அந்த இது வந்து ஹியர் யூ கேன் see that இசோஃபேகல் ஸ்பின்டர். இது வந்து என்னென்னா ஃபுட்டு உள்ளார வரப்போ ஓப்பனில் இருக்கணும். வந்து ஸ்டொமக்கு உள்ளே வந்துருச்சுன்னா இட் ஷுட் பி க்ளோஸ்ட்.
ஏன்னா இங்கே பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் பெரிஸ்டால்சிஸ் நடந்து அதன் மூலமாக டைஜஷன் இங்கே நடக்கும் ஸ்டொமக்கில். அப்போ தேர் வில் பி எ மூமெண்ட் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? அப்போ இது ஓப்பனில் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ஸ்டொமக் இங்கே இருக்கிறது மேலே வந்துடும் இசோஃபேகஸில். இது மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது க்ளோஸ் ஆகுது நார்மலாக. இப்போ இன்னொரு விஷயம், பிரச்சனை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்கில் வந்து ஆசிட்ஸ் வந்து சுரக்குது இல்லையா. யூ மே நோ அவேர் அபவுட் த ஆசிட், ஆக்சைன்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பெரைட்டல் செல்ஸ் தட் வில் செக்ரேட் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டொமக்கில். அப்போ தான் பசி வரும் இல்லையா. அது என்ன ஆயிடுது, சம்டைம்ஸ் இந்த இசோஃபேகல் ஃபில்டர் வந்து ப்ராப்பராக இல்லாதவங்களுக்கு இந்த ஆசிட் வந்து மேலே ஏறி இசோஃபேகஸ் நெஞ்சரிச்சல் வர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஆசிட் வந்து மேலே ஏறிடும் ஸ்டொமக்லேருந்து இசோஃபேகஸ்க்கு ரிவர்ஸில். தேர் வில் பி எ பேக் ஃப்ளோ ஆஃப் ஆசிட் அண்டு ஸ்டொமக் கண்டென்ட்ஸ், உள்ளர இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அலாங் வித் ஆசிட் வில் மூவ் இன் டு த இசோஃபேகஸ். அதுதான் என்னன்னா நெஞ்சரிச்சலாக இதாகும், ஹார்ட் பர்னாக. இதுக்கு இந்த டிசீஸ்க்கு பேர் என்னென்னா கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு பேர், அல்லது ரிஃப்ளக்ஸ் சிண்ட்ரம்னு கூட சொல்லுவாங்க. என்னென்னா அந்த கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் வந்து ஸ்பின்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாதனால வரக்கூடிய டிசீஸ் இது. இது இப்போ கரெக்டாக க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா உள்ளே இருக்க ஃபுட் கண்டென்ட்டும் ஆசிடும் எங்கே வராது, இசோஃபேகஸ்க்கு வராது. இசோஃபேகஸில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் HCl படும்போது நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் அபவுட் gastroesophageal sphincter and also the disease gastroesophageal reflux disease. This is very common. அதிகமாக டைஜஸ்டிவ் சிஸ்டத்தினால வரக்கூடிய டிஸார்டரில் இந்த gastroesophageal reflux syndrome அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வெரி காமன். இப்போ இதை டிசீஸை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு டிவைஸ் ஒன்று, அதாவது gastroesophageal reflux ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, அதுக்கு பதிலாக ஒரு டிவைஸ் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள், மெட்டல் மாதிரி வச்சு, அதே சமயத்தில் எலாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நடுவில் வந்து ஒரு நைலான் மாதிரி ஒரு இது வந்து இருக்குது. ஸோ இது எப்படின்னா, நார்மலாக பெரிஸ்டால்டிக் ப்ரெஷர் இருக்குல்ல, ஃபுட்டை வந்து இசோஃபேகஸ்லேயே வழியாக ஸ்டொமக்கு கொண்டு போகிறது, அந்த ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும்னா 35 to 80 mmHg. ஸோ 35லேருந்து 80 mmHg இருக்கும். இப்போ இந்த இதை நம்ம என்ன டைட்டில் வச்சுருப்போம், என்ன ப்ரெஷரில் வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸு 15லேருந்து 25 mmHg. அப்போ 35 அல்ல அதுக்கு மேலே mmHg கொண்ட பெரிஸ்டாட்டிக் ப்ரெஷர் அங்கே வரும்பொழுது இது என்ன பண்ணி கொடுத்தோம்னா, இலவு பண்ணி கொடுத்து ஃபுட்டை உள்ளர பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி டயக்ராம் பார்க்குற மாதிரி. ஸோ அப்போ ஃபுட்டு என்ன ஆகிடும், உள்ளர போயிடும். ஏன்னா ப்ரெஷர் இங்கே இது க்ரியேட் பண்ணுறதை விட வெளியிலேருந்து உள்ளர வர பெரிஸ்டால்டிக் வேவோட ப்ரெஷர் வந்து கூட 35 mm, இங்கே இருக்கிறது 15லேருந்து 25 தான். அதனால் உள்ளர போயிடும் ஃபுட்டு. ஆனால் உள்ளர இருக்கக்கூடிய ஆசிட் அல்லது கேஸ்ட்ரிக் கண்டென்ட்னால் வரக்கூடிய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா வெறும் 5லேருந்து 10 mmHg தான். அப்போ 5லேருந்து 10ங்கும் போது இது 15லேருந்து 25 mmHgக்கு மேலே போனால் தான் என்ன பண்ண முடியும், இதை ஓப்பன் பண்ண முடியும். அல்டிமேட்டாக இந்த டிவைஸை இங்கே வந்து இங்கேருந்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் இதை ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன 10 வரையும் தான் மேக்ஸிமம், ஆனால் இதோடது 15 to 25 mmHg. அதே நீங்கள் மேலேருந்து பெரிஸ்டால்டிக் வேவ் வர்றது 35 மினிமம், ஸோ 80 வரையும் இருக்குது. அப்போ அல்டிமேட்டாக ஃபுட்டு மட்டும் உள்ளர போகும், ஸ்டொமக்கில் இருக்கிற கண்டென்ட் ஆசிட்லாம் வெளியில் வராது. வெரி குட் சிஸ்டமில் இப்போ இந்த மாதிரி வந்து GERDக்கு ஒரு சொல்யூஷன். ஹவு மெனி டீத் க்ரோ ஒன்லி ஒன்ஸ் இன் த லைஃப் ஆஃப் மேன்? லைஃப் ஆஃப் மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை கால்குலேஷன்ஸ் பண்ணணும். ப்ரைமரி டீத் நம்மளை வந்து இப்போ என்ன சொல்லுவோன்னா ஹெட்டிரோடான்ட்னு சொல்லுவாங்க, டைஃபயோடான்ட்னு சொல்லுவோம், திக்கோடான்ட்னு சொல்லுவோம். இந்த டைஃபயோடான்ட் தான் இங்கே முக்கியம். 2 times டூரிங் த லைஃப் டைம் வந்து நமக்கு பல்லு முளைக்கும். ஒன்று மில்க் டீத், அது பார்த்திங்கன்னா 2102ன்னு சொல்லுவோம். இன்னொன்று பர்மனன்ட் டீத் 2123 அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் அப்படின்னா சிம்பிள். ஃபஸ்ட்டு 2ங்கிறது இன்சைசர்ஸ், அடுத்தது 1ங்கிறது இன்னொரு டைப்பு கெனைன், 0 வந்து ப்ரீமோலார், 2 வந்து மோலார், கடவா பல்லுன்னு சொல்லுவோம்ல அந்த இதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2102 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த பல்லுனுடைய இப்படி வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது மேல் தாடை, இது கீழ்த்தாடை. அப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபை மட்டும் இந்த மாதிரி நடுவில் இருக்கிறது மட்டும் கணக்கெடுத்தோம்னா எத்தனை இன்சைசர் இருக்குது? 2, 1 and 2. எத்தனை கெனைன் இருக்குது? 1. அடுத்தது செகண்ட் மோலார்
அப்புறம் ப்ரீ மோலார், இன்னொன்று மோலார்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செகண்ட் மோலார் ப்ரீ மோலாருங்கிறது 1 2 ரெண்டு இது இருக்குது. அண்டு தென் பார்த்தீங்கன்னா மோலார் எத்தனை இருக்குன்னா 3. ஸோ இது வந்து பர்மனன்ட் டீத்தோட கான்ஃபிகரேஷன். 2 1 2 1 2 3. அப்போனா எத்தனை வரும்? 2 1 2 + 1 3, 2 + 3 5, அப்போ 5 + 3 8, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, அப்போ 16 மேல் தாடையில், கீழ் தாடையில் 16. அதே கான்ஃபிகரேஷன். அதை தான் நம்ம வந்து என்னென்னா இந்த மாதிரி போடுறோம். ஸோ ஒரு ஆஃபோடது மில்க் டீத்தை பொறுத்த வரையும் கன்சிடர் பண்ணோன்னா இன்ட்டு 4ன்னு வச்சுக்கலாம். 2 1 2 3 டிவைடட் பை 2 1 2 3ங்கிறது மேல் தாடை கீழ் தாடையில் ஒரு ஆஃபை மட்டும் குறிக்கிறோம். அப்போ இன்னொரு ஆஃபு இருக்குது இல்லையா. அப்போ 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, மேலே 8 கீழே 8 16. இன்னொன்று இந்த ஒரு சைடு மட்டும்தான் கணக்கு எடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடுனா, ரைட் சைடையும் கணக்கு எடுத்தோம்னா இன்ட்டு 2 போடணும். ஓகேவா. அப்போ 16 × 2 32. இங்கே 32 டீத்து. அதே இங்கே பார்த்தீங்கன்னா 2 + 1 3, 3 + 2 5 மட்டும்தான், ப்ரீமோலார் கிடையாது. அப்போ 5 × இங்கே மேலே 5 கீழே 5, அப்போ லெஃப்ட் சைடில் மட்டும், ரைட் சைடையும் சேர்த்திங்கன்னா இன்ட்டு 2. அப்போ 5 + 5 10, 10 × 2 20 டீத்து. மீதி எவ்வளோ டீத்து வந்து இருக்கோ 32ல் 20 போயிடுச்சுன்னா 12 டீத்து. அது ஒரு தடவை மட்டும்தான் முளைக்கிறது. மற்ற டீத்து இந்த இப்போ பாருங்கள், இந்த 0 இருக்கு இல்லையா, 0க்கு பதிலாக இங்கே என்ன வருது? 2 வருது. அப்போ 2 × 4 8. அது இன்னொன்று மோலாரில் 2 தான் இருக்கும், ஆனால் இங்கே பாருங்க 3. அப்போ 1 × 4 அது 4. இப்போ 8 + 4 12. ஸோ 12 டீத் வந்து ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் நமக்கு முளைக்குது. ஓகே, see you next.